டிசிஎஸ் என்கியூடி பிப்ரவரி மந்த்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ பிப்ரவரி 13th தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 26th வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, டிசிஎஸ் நடத்துகிற ஒரு டெஸ்ட் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து டிசிஎஸ் வந்து உங்களை ஒரு ஹையர் பண்ணுறதுக்கு, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைவ் வைப்பாங்க. ஸோ அந்த ட்ரைவில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்லேயுமே இந்த என்கியூடி சம்பந்தமான கொஸ்டின், என்கியூடி டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரீ என்கியூடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆன் கேம்பஸில் பண்ணாமல் ஆஃப் கேம்பஸில் நீங்களா என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அது பெய்டு என்கியூடின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசிஎஸ் என்கியூடியில் பெய்டு தான் இருக்கா, ஃப்ரீ இல்லையாங்கிற டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீ என்கியூடி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆன் கேம்பஸ் டிரைவில் டிசிஎஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் வந்து ஃப்ரீ என்கியூடி டெஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃப்ரீ என்கியூட்டியில் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பிளேஸ் ஆகிருக்காங்க. பெய்டு என்கியூட்டிலையுமே நிறைய பேர் அட்டன் பண்ணி பிளேஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் நடத்துகிற ட்ரைவ்லேயே வந்து டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி அதிலே பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை, நான் அப்போ மிஸ் பண்ணிவிட்டேன், இப்போ நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த பெய்டு என்கியூட்டி நீங்கள் வந்து போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் இது அப்படின்னா என்னென்னா, நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஆஃப் கேம்பஸ் டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசிஎஸ் கம்பெனி அதே மாதிரி அதோட பார்ட்னர் இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து அந்த ஸ்கோர் கார்டு ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து ரெக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஆன் கேம்பஸில் நடக்கிற டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து டிசிஎஸ் கம்பெனிக்குன்னு அவங்க எடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அதிலே பிளேஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ் என்கியூடி நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக ஐடி நான் ஐடி டொமைன்ஸில் இருக்க 1.6 lakh ப்ளஸ் ஜாப்ஸ் இருக்க ரோல்ஸ்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 3000 ப்ளஸ் கார்பரேட்ஸ் வந்துமே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. லைக் டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய 3000 ப்ளஸ் கார்பரேட்ஸ் இருக்காங்க. தென் 23 ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. 20 ப்ளஸ் ஐடி ரோல்ஸுமே இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், கிளவுட் என்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. தென் நான் ஐடி ரோல்ஸுமே வந்து 150 ப்ளஸ் இருக்குது. 19 lakh LPA ஹை பேக்கேஜ் சேலரி வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸுமே அவங்க 5 ஸ்டெப்ஸ் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணணும்னே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர் 1 lakh ப்ளஸ் டிசிஎஸ் அயான்ஸ் என்கியூடி சர்டிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸில் இப்போ பிளேஸ் ஆகி அவங்களோட ட்ரீம் ஜாபை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு ஒன்று வேணும். ஸோ ஹூ கேன் அப்ளை? ஸோ ப்ரீ ஃபைனல் இயர் அண்ட் final year students, any stream, any degree graduates can apply. So எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும்னா 2020 to 26 வரைக்கும் பாஸ்ட் அவுட் இருந்தால் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் 6 years வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ 2025 தான், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஜூனில் தான் நான் பாஸ்ட் அவுட் ஆவேன்னா நீங்களுமே எலிஜிபிள் தான், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே டைம் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓவர் எனக்கு ஒரு 2 years வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸ்கோர் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சாம்பிள் ஸ்கோர் கார்டு இங்கேயே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்கோர் கார்டு. உங்களோட நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து 600க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க. ஸோ ஓவராக வந்து ஒரு எபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே அவங்க 600 அவுட் ஆஃப் வச்சுருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 1800. ஸோ இந்த 1800க்கு ஒரு பார்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத இந்த ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க உங்களோட நேம் போட்டு. ஸோ இதை வந்துட்டு இந்த ஸ்கோர் கார்டை வச்சு அவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட் அட்டன் பண்ணாமே உங்களால் உங்களால் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து எல்லாமே பெய்டு என்கியூடி தான். நீங்கள் வந்து இந்த ஆஃப் கேம்பஸில் நீங்கள் டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பெய்டாக தான் இருக்கும். ஸோ காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக், தென் ஐடி, இந்த 3 என்கியூடி டெஸ்ட்டுமே தென் அதே மாதிரி நிறையா இருக்குது. ஐடி வித் ப்ரெப் பேக், பிஎஃப்எஸ்ஐ, இந்த மாதிரி இருக்க என்கியூடி டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு கேட்டகரி மாதிரி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஒரு என்ட்ரி லெவல் ஐடி நான் ஐடி ஜாப்க்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக் போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஓவர் ஒரு ஹை பேக்கேஜ் சேலரியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஐடி வித் ப்ரெப் பேக் இதெல்லாம் நீங்கள் போகலாம். இல்லை நான் வந்து நிறையாவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓவர் 5 yearsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு 11 lakh 12 lakh LPA வரைக்கும் வேணும்னா இந்த அயான் என்கியூடி பிஎஃப்எஸ்ஐ இதுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கன்வீனியன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் என்கியூடி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்
பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் தேர் அச்சீவர்ஸையுமே அவங்க இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளேஸ் ஆகி இப்போ எந்த ஜாப் ரோலில் எந்த கம்பெனியில் எவ்வளோ பேக்கேஜ் சேலரியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இதில் போட்டிருப்பாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்கியூடி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக இவங்களோட இந்த பார்ட்னர் கம்பெனிஸில் எல்லாமே வந்து உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த என்கியூடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. 2 கோடிங் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 கோடிங்குமே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கோரை வச்சு டிசிஎஸ்ல வந்து நீங்கள் பிளேஸ் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நிஞ்சா, டிஜிட்டல், ப்ரைம்னு 3 டைப் இருக்குது. உங்களோட மார்க் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் உங்களை நிஞ்சாக்கு போடுவாங்க. அதிகமாக இருந்தால் டிஜிட்டல், அதை விட அதிகமாக இருந்தால் ப்ரைம். இந்த மாதிரி உங்களை வந்து அவங்களே வந்து டிவைட் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா டிசிஎஸ்ல அந்த பேக்கேஜ் சேலரிக்கு உங்களை போடுவாங்க. இப்போ நிஞ்சானா அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க, டிஜிட்டல்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், ப்ரைம்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜில் உங்களை வந்து அவங்களே பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு டெக் வைஸ் ஆஃபீஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.